புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தாவேகா பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் உரையாடவுள்ள நிலைகள் கியூஆர் கோடு, பாஸ், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை புதுச்சேரி காவல்துறை விதித்துள்ளது. டிசம்பர் 9ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் பேசவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. கியூஆர் கோடுடன் வழங்கப்படும் பாஸ் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படாது என போலீசார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேட் மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசவுள்ளார். இதற்காக விஜய் படையூரில் உள்ள வீட்டிலிருந்து அன்று காலை 8 மணிக்கு கார் மூலம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி வருகிறார். அதன் பின் காலை 10:30 மணி அளவில் ஹெலிபேட் மைதானத்திற்கு வரும் விஜய் அவரது பிரச்சார வேனில் நின்றபடி பொதுமக்கள் மத்தியில் உரையாடுகிறார். கூட்டம் முடிந்தவுடன் அவர் மீண்டும் காரில் புறப்பட்டு சென்னை செல்கிறார். கூட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் ஹெலிபேட் நுழைவு வாயில் வழியாக அனுமதிக்கப்பட உள்ளனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார் அவர்களின் பாஸ்களை சோதனை செய்து அனுமதிக்க உள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்க வர தாவேகா தலைவர் விஜய் வந்து செல்வதற்கு தனியாக தற்காலிக நுழைவாயில் அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஹெலிபேட் மைதானத்தில் பள்ளமான இடங்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் மணல் கொட்டி சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு பிரச்சனையை கருத்தில் கொண்டு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அத்துடன் பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்துள்ளனர். அதன்படி பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அவர்களுக்கு கியூஆர் கோடுடன் கூடிய பாஸ் வழங்க வேண்டும். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. அனைவருக்கும் அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிவறை உள்ளிட்டவைகள் இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகைகள், மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்டவை முன்னெச்சரிக்கையாக செய்திருக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன. புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய பிறமொழி பேசும் மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஹோட்டல் ஜெயராமில் பிறமொழி பேசும் சமுதாய தலைவர்கள் மற்றும் மக்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுடன் நேரடி கலந்துரையாடல் நடைபெற்ற புதுச்சேரி வளர்ச்சியில் அவர்களின் பங்களிப்பு, தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து கருத்துக்கள் பெறப்பட்டன. வரவிருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு வழங்கி புதுச்சேரியில் செயல்திறன் மிக்க மக்களாட்சி அரசு மீண்டும் அமைய ஒன்றிணைந்து செயல்படுமாறு தலைவர்கள் கேட்டுக் கொண்டனர். புதுச்சேரியில் போலி மருந்து வழங்க விவகாரத்தின் திருப்பு முனையாக மாஃபியா வீட்டை உடைத்து போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, ஆவணங்கள் மற்றும் நகைகள் சிக்கின. புதுச்சேரியில் போலி மருந்து குறித்து பிரபல சன் பார்மா நிறுவனம் அளித்த புகாரில் சிபிசிஐடி போலீசார் புதுச்சேரியில் இயங்கி வந்த போலி மருந்து தொழிற்சாலைகளை அதிரடியாக ஆய்வு செய்து சீல் வைத்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி ராஜா உட்பட பலரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் அபார்ட்மெண்டில் உள்ள இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டின் பூட்டை உடைத்து சோதனை நடத்தினர். அங்கு 3 அறைகளில் உள்ள புரோக்கர்கள் உடைத்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது, போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், வைர நகைகள், 25 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். இந்நிகழ்ச்சி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா, மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பாஸ்கரை கட்சியில் இணைத்து வரவேற்ற தலைவர்கள்
புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி நல்லாட்சியை கொண்டு வருதல் மற்றும் மக்கள் நலத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் அவர் இணைவது கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி SDPI கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேசிய தலைவர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நகர மாவட்ட பட்டியல் அணி துணைத் தலைவர் அசோக் என்கிற மதிவண்ணன் அவர்களது இல்லத்தில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவர்ணா, மாநில தலைவர் VP ராமலிங்கம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டியலில் அணியின் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், விளையாட்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி, தொகுதி தலைவர் சக்திவேல், மகளிர் அணி மாநில செயலாளர் கீதா, பட்டியல் அணி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர்கள் குப்பன், கார்த்திகேயன், தொகுதியின் நிர்வாகிகள் துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ், மேலும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தினகராஜன், முருகன், மகளிர் அணி நிர்வாகிகள் பிரியா, சுகார்த்தினி, மஞ்சு, கிளை தலைவர்கள் நந்தினி, ஜென், தியாகராஜன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவர்ணா, மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி SDPI கட்சி சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது முஸ்தபா வரவேற்புரை வழங்கினர். மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரஹத்துல்லா மற்றும் மாநில செயலாளர் அனிபா ரபிக் மன்சூர், மாநில பொருளாளர் முகமது காசிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பேச்சாளர் ஷர்புதீன் ஷெரீப் மற்றும் SDPI கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் அப்துல்லா ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட SDPI கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட பாபர் மசூதி தகர்ப்பின் 33 ஆண்டு கால அநீதி அரசமைப்பு சட்டத்தின் முகவரியை கையில் ஏந்தியும் வக்பு மற்றும் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் திராவிட கழக மாநில தலைவர் வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவணன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், தமிழக களம் மாநில தலைவர் அழகர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் பொதுச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கான தொகுப்புரையை மேற்கு மாவட்ட தலைவர் முகமது பாருக் மற்றும் நன்றியுரை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா ஆகியோர் நிகழ்த்தினார்கள். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிக்கு திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாள் கோப்பை பேட்மிண்டன் போட்டி ECR சாலையில் உள்ள தனியார் பேட்மிண்டன் மைதானத்தில் நடைபெற்றது. ஆடவர் மற்றும் மகளிர்களுக்கான இரட்டையோர் இறகு பந்து போட்டி நேற்று துவங்கி இன்று வரை 2 நாட்களாக நடைபெற்ற போட்டியினை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா துவக்கி வைத்தார். இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் 80க்கும் மேற்பட்ட அணிகளும் பெண்கள் இரட்டையர் பிரிவில் 30க்கும் மேற்பட்ட அணிகளும் விளையாடியது. இதில் வெற்றி பெறும் ஆண்கள் முதல் பரிசாக 8000 மற்றும் சுழற் கோப்பையும், 2ஆம் பரிசாக 6000 சுழற் கோப்பையும், 3ஆம் பரிசாக 3000 கோப்பையும் வழங்கப்பட்டது. இதேபோல் வெற்றி பெறும் மகளிர் அணிக்கு முதல் பரிசாக 4000, 2ஆம் பரிசாக 3000, 3ஆம் பரிசாக 2000 வழங்கப்பட்டது. இதில் மாநில திமுக கழக அவை தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி,
மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சம்பத் மற்றும் பத்மாவதி டைல்ஸ் உரிமையாளர் சச்சின் செயின் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில சிறுபான்மை அணி துணைத் தலைவர் சுனில்குமார் ஜெயின், வழக்கறிஞர் செபாலி ஜெயின் மற்றும் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு எதிர்கட்சித் தலைவர் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிற்பியும் சமத்துவத்தின் சிம்மகுரலுமான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது கொள்கைகளையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா புதுச்சேரி உழவர்கரை தொகுதிகள் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன் பேட் மற்றும் தக்கைக்குட்டை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பிச்சை வீரன் பேட் மற்றும் தக்கக்குட்டை பகுதிகள் உள்ள மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர். மேலும் மேரி உழவர்கரை பகுதியில் உள்ள 50 குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கி கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். இவ்விழாவின் போது தக்கக்குட்டை பகுதியில் 100 நபர்களுக்கு பால் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை சிறப்பித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 14வது வருட 11 நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள 11 நரசிம்ம பெருமாள் ஏகதின லட்சாசனை 14வது வருடமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள், ஜவாலிய நரசிம்மர், அகோபில நரசிம்மர், மொலோல நரசிம்மர், வராக நரசிம்மர் உள்ளிட்ட 11 நரசிம்மருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீ நரசிம்ம அர்ச்சனை மற்றும் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. பக்தர்கள் தங்களது தம்பதிகள் மற்றும் ஒற்றுமை, கடன் நிவாரணம், தொழில் முன்னேற்றம், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம், சொந்த வீடு உள்ளிட்ட பல்வேறு பலன்களை பெற சிறப்பு ஏகதின லட்சார்ச்சனையில் பங்கேற்றனர். தொடர்ந்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். சைபர் கிரைம் கும்பலுக்கு வங்கி கணக்குகள் வழங்கிய வழக்கில் கைதானவர்களிடம் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சைபர் கிரைம் கும்பலுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கி கொடுத்தது தொடர்பாக கடந்த மாதம் 7 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த சிறையில் அடைத்தனர். அவர்களின் முக்கிய குற்றவாளியான சென்னையை சேர்ந்த தாமஸ் என்கிற ஹயக்ரீவா, கணேசன் ஆகியோரை கடந்த 4ஆம் தேதி சைபர் கிரைம் போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர். இருவரும் சென்னையில் வீடு வீடாக எடுத்து கேமிங் சென்டர் போல் வைத்து நடத்தி ஆன்லைன் மூலமாக இளைஞர்களிடம் பணம் ஆசையை தூண்டி வங்கி கணக்கை பெற்று வந்தனர். வங்கி கணக்குகளை ஆன்லைன் மூலம் பணத்தை வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு மாற்றினர். அந்த பணத்தை USDT டாலராக டெலிகிராம் செயலி மூலம் மாற்றியது தெரிய வந்தது. இவர்கள் தங்கி இருந்த சென்னையில் உள்ள வாடகை வீட்டை சோதனை செய்ததில் பல லட்சம் மதிப்புள்ள கம்ப்யூட்டர், கேமிங் சாதனங்கள் கமிஷன் பணம் மூலம் வாங்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. கம்ப்யூட்டர்களை போலீசார் பறிமுதல் செய்த தாமஸ் என்கிற ஹயக்ரீவா, கணேசன் இருவரையும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநூறு, திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்ட
மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு சகசர நாமம் பாடப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அதன் தலைவர் ராமதாஸ் தலைமையில் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி உப்பளம் இந்திரா காந்தி ஸ்டேடியம் அருகில் அமைந்துள்ளது அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், பொதுச் செயலாளர் ஏமு ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், மோகனசுந்தரம், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு, துணை செயலாளர் ரகு, ஏவிளம் தொகுதி பொறுப்பாளர் முருகையன், செய்தி தொடர்பாளர் காலாப்பட்டுக்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணித் தலைவர்கள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பாக மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கிற பெருமாள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது இளைஞர்களும் கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டனர். குடப்பாக்கம் மெயின் ரோடு சௌந்தர்யா கோல்டன் சிட்டியில் புதிதாக உருவாக்கியுள்ள சிவ ஆலயமாக சின்ன திரு கைலாயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணி சாலைகள் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனுரை திரு கூடல் பாகன் கைலைநாதன் சின்னா சிறு கைலாயமாக எழுந்தருளி இருக்கும் பெரிய கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வந்த இங்கு சின்ன கைலாயமாக காட்சியளிக்கின்றார். அவருக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோறுதல் நடைபெற்றது. மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் 4வது நாடகமாக 63 நாயன்மார்களின் நாடகம் வரிசையில் இளையான்குடி மாரநாயனார் நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதியின் முயற்சியால் புதுச்சேரி ACT படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் இயக்கம் மற்றும் ஒப்பனைகள் பிரமோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் பிராண நாடகம் நடத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் அரிசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையை சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி, சிவசுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருத்தரங்களாயே திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. திருசிவ ஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி, சின்ன கைலை சிவஞானியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கும் பொதுமக்கள் சிறுபான்மை முறைகள் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் அருள் திருநீர் வழங்கப்பட்டது. மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாக்ஷ பாண்டிச்சேரி என்னும் தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர். மக்கள் நலனுக்காக புதிய சேவைகள் தொடங்கும் முகமாக ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் புதிய அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் புதிய அலுவலகம் இன்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தால் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது. அலுவலக திறப்பு விழாவில் அறக்கட்டளை பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த புதிய மையத்தில் மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. அவை ஒவ்வொன்று புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை,
பெண்களின் நலனுக்காக சிறப்பு மகப்பேறு மருத்துவர் இருப்பார். குறிப்பிட்ட நாட்களில் பெண்களுக்கு தேவையான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படும். வாரம் தோறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்படும் நலத்திட்டம் ஆகியவை செயல்பட உள்ளன. இன்றைய விழாவில் கலந்து கொண்ட 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மக்கள் நலனையே முக்கிய இலக்காக கொண்டு செயல்படும் ராஜா சந்துரு அறக்கட்டளை இந்த புதிய அலுவலகம் மூலம் மேலும் பல சமூக நல சேவைகள் மக்களிடம் கொண்டு சேர்க்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.